Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் இன்றைக்கு அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக, அமமுக, நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ ஹரி தலைமையில் திமுக, அமமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆர்கேபேட்டை ஒன்றிய செயலாளர், அதே போன்று நாகபூண்டி கோ குமார், திருத்தணி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வேலஞ்சேரி எஸ் பழனி, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம் ஜெயசேகர் பாபு, திருத்தணி நகர இளைஞரணி செயலாளர் KPM சுரேஷ், பள்ளிப்பட்டு ஒன்றிய முன்னாள் துணை செயலாளர் கண்ணையா, மாவட்ட பாசறை செயலாளர் நரேஷ், ஆர்கேபேட்டை ஒன்றிய செயலாளர் அசோக் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட மாற்று கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் இருந்த அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய துண்டை அவர்களுக்கு அணிவித்து அவர்களுக்கு இன்முகத்தோடு கட்சியில் தாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கே வருகை தந்திருந்த ஏராளமான பெண்களும் ஆண்களும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து உற்சாகத்தோடு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.